எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்தையா கார்த்திகேயன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான ரெசிபி, அதாவது எல்லாருக்குமே பிடிக்கும், பெரியவங்கள்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப விரும்புறது ஒரு கட்லெட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா எனக்கு ஒரு கட்லெட் கொடுங்கன்னு கேட்பாங்க. இதை பெரும்பாலும் ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலே சிம்பிளாக அந்த கட்லெட்டை எவ்வளவு டேஸ்ட்டாக ஹோட்டல் சுவையில் எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஷோவுக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், முதல்ல என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 100 கிராம்ஸ் கேரட்டு, ஈச் 100 கிராம்ஸ் கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி மூணுமே ஈச் 100 கிராம்ஸ் வந்து லைட்டாக ஒரு 70% வந்து இதை வந்து நான் வந்து குக் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த யூனிட் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா, உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். சில பேர் ரீஃபைண்ட் ஆயிலு, சில பேர் வந்து கோகோனட் ஆயிலு. நான் வந்து எனக்கு பிடிக்கும் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ, 2 ஸ்பூன் கூட போதும் நல்லெண்ணெய். இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபைன் சாப்பிங் ஆஃப் ஜிஞ்சர், அப்படி ஒரு பீஸ், ஒரு ஸ்பூன் இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன், அதாவது 2 பச்சை மிளகாய் வந்து ஃபைன் சாப்பிங் ஆஃப் 2 பச்சை மிளகாய் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள், லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பூண்டு போடுவாங்க, பட் அது உங்கள் சாய்ஸ். வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஃபைன் சாப்பிங் ஆஃப் ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணுங்க, இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம், ஏன்னா கட்லெட் வந்து உடஞ்சிரும். இந்த வெஜிடபிள் கட்லெட்டுங்கிறதே ஒரு அருமையான ஒரு ரெசிபி. அதை ரெகுலராகவே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அப்பப்போ வீக்லி 1 or 2 days வந்து நீங்கள் பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இப்போ மசாலாஸ் நம்ம என்னென்ன மசாலா பண்ண போகிறோங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். இது ஒரு கலருக்காக தான், ஏன்னா பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு வந்து போட்டிருக்கிறோம். அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இது வந்து என்னன்னா ஆம்ச்சூர் பவுடர், அதாவது மாங்காய் ட்ரை மேங்கோ பவுடர், இது ஒரு 1/2 ஸ்பூன். தேவைன்னா சாட் மசாலாவும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஃபைன் சாப்டு கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக வேக வச்ச கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி மூணும் ஒரு 70% குக் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக குக் பண்ணல. இதை குக் பண்ணாமல் நீங்கள் போடலாம், ஆனால் என்னென்னா நிறைய எண்ணெயை ஊற்றி அதை வந்து ஃப்ரை பண்ணணும். நான் எண்ணெயை கம்மியாக ஊற்றுனதுனால இதை லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து குக் பண்ணுகிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா ட்ரை ஆகட்டும். அப்படி ஃபஸ்ட் கிளாஸாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு, இப்போ பொட்டேட்டோ ஒரு 1/2 கிலோ பொட்டேட்டோ வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை அப்படியே போட்டு இதோடு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க, ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி ஆற வச்சு சின்ன சின்ன பால்ஸாக வந்து நமக்கு வந்து இப்போ பிடிச்சி வச்சுக்கலாம். எஸ், இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக நம்ம அந்த இதை ஃபுல்லாக அப்படி
உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கிறோம். இந்த உருண்டையை எப்படி கட்லட் ஷேப்பு கொண்டு வர்றதுங்கிறத உங்களுக்கு நான் பர்சனலாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது ஒட்டாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைதா மாவு மட்டும் போதும். மைதா மாவு ஒரு 1 2 3 ஒரு 4 ஸ்பூன் மைதா மாவு. இப்போ தண்ணி ஒரு 100 ml தண்ணி. இதை லம்ஸ் இல்லாமல் கரைச்சிருங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், 4 ஸ்பூன் மைதா மாவு, ஒரு 150 ml தண்ணி, கொஞ்சம் தேவைக்கான ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சால்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கலவை அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த உருட்டி வச்சது இருக்கு இல்லையா, இதை எப்படி வந்து கட்லட் ஷேப்பு கொண்டு வருதுன்னா அப்படி வச்சுட்டு லேசாக அமுக்குங்க. அமுக்கிட்டு அப்படியே எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், அப்படி தட்டிக்கிட்டு இப்படி ஒரு ஷேப் இப்படி கொண்டு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த கட்லட் ஷேப் வந்து கிடச்சிரும். வெரி சிம்பிள், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக அப்படி எல்லா இடமும் ஈவனாக இப்படி கொண்டு வந்துடுங்க. இதுதான் அந்த கட்லட் ஷேப்பு. இதுக்கு மோல்டுகில்டு எதுவும் ஒன்றும் தேவையில்லை. இந்த கட்லட் ஷேப் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த மைதா மாவு கலவையில் 2 பக்கமும் அதை மிக்ஸ் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், 2 பக்கமும் அப்படியே மிக்ஸ் பண்ணி, இதுதான் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் இந்த லெவல் தான் உங்களுக்கு. 2 பக்கமும் அப்படி முக்கி எடுத்த உடனே அப்படி எடுத்துகிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸு, இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு அப்படியே 2 பக்கமும் அப்படி முக்கி எடுத்துருங்க. அங்கே பாருங்கள், அவ்வளோதான். அந்த மைதா மாவு கலவையில் தான் இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒட்டும். அப்போ தான் கட்லட் வந்து எண்ணெயில் போடும்போது உடையாமல் கிடைக்கும். இதை அப்படியே இந்த பிளேட்டில் வந்து நான் வந்து எடுத்து வச்சிட்றேன். இப்போ பாருங்கள், இதில் ஆயில் சூடு பண்ணியாச்சு. ஒவ்வொரு கட்லெட்டாக எடுத்து நமக்கு ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுக்கிறோம். இந்த கலர் பாருங்கள், இதுதான் முக்கியம். இந்த மாதிரி கலர் வருது பாருங்கள், இது கரெக்டான ப்ராசஸ். இந்த கலர் வரும்போது உங்களுக்கு 2 பக்கமும் நீங்கள் டர்ன் பண்ணி போட்டதுனால குக் ஆகிட்டுது. அழகாக நீங்கள் வந்து எண்ணெயை வடித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் கட்லெட் நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி கட்லெட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து எப்படி ரிசல்ட் இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியோடு மறுமுறை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.